திண்டுக்கல்லிலே 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தை பார்த்தோடனே திமுக காரனுக்கு புளிய கரைச்சிருச்சு. எப்போது திமுக மட்டும் தானே பேசுவான், இன்னைக்கு ஏடிஎம்கே சேர்த்து பேசுறான்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களுக்கு ஒரு புளிய கரைச்சிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஸ்ரீராமபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம், இதே மாதிரி பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்திலே நான் அங்க இருக்கக்கூடிய அமைச்சருடைய பெரியசாமியுடைய குறைகளை சுட்டிக்காட்டி, முறைகளை சுட்டிக்காட்டி, அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைத்தடிகளுடைய மக்களுக்காக பணி செய்யாமல் நசுக்குகின்ற திராவிட கும்பலை பற்றி சிறப்புரை ஆற்றினேன். அந்த பகுதியில் அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி தர மாட்டேன்ட்டாங்க. பஞ்சாயத்து போர்டு தலைவர், காமாட்சிபுரத்தினுடைய பஞ்சாயத்து போர்டு தலைவர் கணேஷ் பிரபு இருக்கிறது அதிமுக, உழைக்கிறது பொழைக்கிறது எல்லாமே திமுக. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முறையாக குடிநீர் கொடுக்கிறேன் சொல்லி புகார் அடிப்படையில் வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி, ஆகஸ்ட் 15 நமது பாரத நாடு சுதந்திரம் அடைந்த நாள். ஆனா ஆத்தூர் தொகுதிக்குள்ள பல இடங்கள்ல குடிக்கிறதுக்கு தண்ணீர் தர மாட்டேங்கிறான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் கொடுக்கணும் சொல்லி, கிராமம் முறை கொடுக்கணும் சொல்லி கடந்த 2 ஆண்டுகளாக கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. இந்த திட்டம் இந்தியா முழுவதும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் குழாய் கனெக்ஷன் கொடுக்கிறேன்னு சொல்லி ஜல்ஜீவன்ல குழாய் இருக்குது, டேங்க் இருக்குது, பார்க்கக்கூடிய பார்வையை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம், குழாயில் தண்ணி வரல. அந்த குழாய் கனெக்ஷன் வாங்குறதுக்கு 3000 டெபாசிட் வாங்குறாங்க. திமுக 3000 டெபாசிட் வாங்குறாங்க. வருஷத்துக்கு 600 ரூபாய் வரி வாங்க போறாங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி நாடு முழுவதும் கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் மட்டும் தான் திமுக கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த குழாய் கனெக்ஷன் கொடுக்க சொல்லி கொடுக்கலன்னா 14ஆம் தேதி ரெட்டியார்புரம் யூனியன் ஆபீஸ் முற்றுகையிடும் சொல்லி அறிவிச்சிருந்தோம். மாவட்ட ஆட்சியாளர் ஒரு பாராட்டு ஒரு பக்கம், ரெட்டியார்புரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை நாம் முற்றுகையிட சொல்லுவோமே, பாஜக முற்றுகையிட சொன்ன உடனே 2 நாட்களாக பம்பரமாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை பார்த்து இன்று மதியம் 2 மணிக்கு டெபாசிட் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு குழாயை திறந்து தண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு. 4 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க அந்த அம்மா. எதற்காக? அந்த காமாட்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வேலை பார்க்கலைங்கிறதுக்காக பழிவாங்கும் படலமாக அந்த வீட்டுக்கு குழாய் கட்சி கொடுக்க இருந்த குழாயை குடியை கொண்டு அடுத்த 4 வீட்டு தள்ளி கொண்டு போட்டான். பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்துக்கு அஞ்சக்கூடிய கட்சி இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி எங்களது கட்சியில இருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியேறின ஒரு கட்சியினுடைய நிர்வாகி இருந்தாலும் முகநூல்ல ஒரு பதிவு போடுறாங்க, இந்த பொதுக்கூட்டத்துக்கு தகவல் தெரியலன்னு சொல்லி. அதை உடனடியே நான் கூப்பிட்டு அப்படி போடாதப்பா அப்படின்னு சொல்றேன். உடனடியா காவல் நிலையத்துக்கு வர சொல்லி அதிகாரிகளும் ஒரு புகார் மனு கொடுத்தாரு. அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல் நிலையம் வர சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில அவரு சாணார்பட்டியை சார்ந்த தனபால் என்பவர் வந்து இங்க ஒன்றியத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சாணார்பட்டியில வடக்கு ஒன்றியத்தில் மணிகண்டன் மறிச்சு ஒரு கொலை மட்டில் விடுறார். நீ எப்படி நீ பதிவு போடலாம் உள்ளான்னு சொல்லி மிரட்டார். அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சாணார்பட்டி மணிகண்டன் கொடுக்கிறார். எப்பவுமே ஊருக்குள்ள யாராவது அடிச்சுக்கிட்டாலும் 2 பக்கம் கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க. 2 பக்கம் பேசி யாரு பக்கம் வந்து பெரிய காயம் இருக்கோ அவர் மீது வழக்கு போடுவாங்க. இதான் காவல் நிலையத்தில் எப்பயுமே சட்டத்தில் இருக்கக்கூடியது. ஆனா நேற்று காலையில இது நடந்து 3 நாள் ஆச்சு. புகார் மாறி மாறி கொடுக்கிறது. நேற்று காலையில வீட்டுல போய் சாணார்பட்டி வடக்கு ஒன்றிய தலைவரை அவர் வீட்டில் போய் சார்பு ஆய்வாளர் போய் கையோட இன்ஸ்பெக்டர் கூட்டுற சொன்னாருன்னு சொல்றாரு. எனக்கு மணிகண்டன் போன் பண்றாரு, தலைவரே எஸ்ஐ வந்து வீட்டுல வந்து உடனே ஸ்டேஷனுக்கு வாங்குறாரு. நான் எஸ்ஐ கிட்ட பேசுறேன், சார் வேணா கொலைக்குற்றம் பண்ணாரு, நீ போங்க ஸ்டேஷனுக்கு வருவார், தலைவர் வருவாருன்னு சொல்றாரு. இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் வந்து நத்தத்துல இருந்து என்ன புதுசா வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நத்தத்துல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து சாணார்பட்டி ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. உன் வேலையே அதானே,
உன் வேலையா அதானே சாணா ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காரு, அதனால நீ உடனே கூட்டுற சொல்லிட்டாருன்னு சொல்லி என் தலைவர் சாணார்பட்டி மணிகண்ட உடனே வண்டி எடுத்துட்டு நேரா ஸ்டேஷனுக்குள்ள வந்து வந்துட்டாரு. அந்த பையனையும் உட்கார வச்சுட்டாங்க. நீ ஒரு ரூம்ல உட்கார, நீ ஒரு ரூம்ல உட்காரச்சுட்டாங்க. 11 மணி வரையும் பாக்குற. 11:30 மணிக்கு என்னாச்சுன்னு கேட்கிற நம்ம பாஜக நிர்வாகிகள் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நான் ஆய்வாளர்கிட்ட பேசுறேன். சார், ஒரு ஒன்றியத்துடைய தலைவரை கொண்டு போய் அக்யூஸ்ட்ல உட்கார வைக்கிற மாதிரி 1.5 மணி நேரம் சும்மா உட்கார வச்சுட்டு இருக்கீங்க, விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும், எடுத்து அனுப்பிவிடுங்கன்னு நான் சொல்றேன். அவர் நீங்க எஸ்பி கிட்ட பேசுங்க அப்படிங்கிறார். உடனே எஸ்பி கிட்ட பேசுறேன். பிரதீப் யாரும் தெரியுங்களா? எஸ்பியா இருக்காரு இங்க திண்டுக்கல் மாவட்டத்தில், காவல்துறையுடைய கண்காணிப்பாளர் இருக்கார். இவருக்கு முன்னாடி ஒரு எஸ்பி இருந்தார். திமுகவினுடைய அறிவிக்கப்படாத திமுக மாவட்ட செயலாளர் இருந்த சரவணன் இருந்தார். அவரு இதே மாதிரிதான் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதுதான் திமுக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் இருக்காருன்னா அவருக்கு பதில சரவணன் வந்து நியமனம் செய்யப்பட்ட அறிவிக்கப்படாத ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார். இப்ப இந்த வந்த பிரதீப் அதிகாரி வந்து முழுக்க ஐஏஎஸ் படிச்சு வந்திருந்தார். நம்ம அண்ணாமலை இருக்காரு பாருங்க, நம்ம அண்ணாமலை இருக்காரு, பிஜேபி மாநிலத்தில் அண்ணாமலை ஒரிஜினல் சிங்கம். அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்ச ஒரிஜினல் சிங்கம் அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலை நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஐபிஎஸ் படிச்சதுக்கு உண்டான நாலேஜ் எல்லாமே உள்ள தங்கம் சிங்கம் அண்ணாமலை மட்டும்தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம எடுத்திருக்கக்கூடிய பொறுப்புக்கு உரிய வேலையை பார்க்கக்கூடியவர், மரியாதை கொடுக்கக்கூடியவர் அண்ணாமலை. ஆனா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் இருக்கார் பாத்தீங்களா, அவர்கிட்ட நான் போன்ல பேசுறேன். சார், என்ன சார் எங்க ஒன்றியத்தவருடைய உட்கார வச்சிருக்கீங்களே, சீக்கிரம் விடுங்கன்னு சொன்னா, நான் இன்ஸ்பெக்டர் சொல்லி இருக்கிறேன், நீங்க அவர்கிட்ட பேசிக்கீங்கிறார். அவர் என்ன எஸ்பி யாரு? எஸ்பி யாருங்க? பிரதீப் தானே இருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஏன் இன்ஸ்பெக்டர் வந்து பயப்படுறாரு, நீங்க என்னன்னு பார்த்து வேகமா நடவடிக்கை எடுத்து முதல்ல அனுப்பு, விசாரிச்சு அனுப்புங்கன்னு சொன்னா உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இந்த பொறுங்கிறாரு. டிஐஜிக்கு நான் போன் பண்ணேன், டிஐஜிக்கு போன் பண்ணி சொல்றேன். அவரு உடனே நான் சாணார்பட்டி விசாரிக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த கிணத்தை காணாங்கிற மாதிரி இங்க காவல் நிலையத்தில் விசாரிக்கிறதுக்கு யாருனே தெரியாத அளவுக்கு இங்க உட்கார்ந்து இருக்காங்க. 3 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டோம் அப்படிங்கிறாங்க. 3 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டான். யார் யார் மேல போட்டிருக்காங்க? பாஜகவுடைய மாவட்ட தலைவர் இருக்கக்கூடிய தனபாலன் என்பன் நான் முதல் அக்யூஸ்ட். எப்படி அக்யூஸ்டா போட்டீங்க? நான் எதுவும் நேரடியா பார்த்து அந்த சாணார்பட்டியில பிஜேபி அவனை பார்த்து தனபாலை பார்த்து நான் மிரட்டினா ஏதாவது பேசுறேன்னா நீங்க பாத்தீங்களா, இல்ல நீங்க கேட்டீங்களா, இல்ல சாணார்பட்டி விஜய் கேட்டாரா, இல்ல சாணார்பட்டி விஜய் போன் பண்ணி சொன்னாரா, இல்ல சாணார்பட்டி தனபால் கூப்பிட்டு சாணார்பட்டி விஜய் கூப்பிட்டு அண்ணன் விரட்டான்னு சொன்னானா? எப்படி வழக்கு போட்டீங்க நீங்க? முதல் அக்யூஸ்ட் தனபால், 2வது சாணார்பட்டி வடக்கு ஒன்றியத்தில் மணிகண்டன். விசாரிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சு அப்படியே கொண்டு போய் நேற்று கொண்டு நீதி அரசு நிப்பாட்டி கொண்டு ஜெயில போட்டீங்க. உன் வேலை முடிஞ்சிருமா? உன் வேலை முடிஞ்சிருமா? சாணார்பட்டினுடைய திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் விஜயனா அல்ல நத்தம் காவலத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் அவரு திமுக ஒன்றிய செயலாளர்? சொல்லுங்க பாப்போம். நியாயம் இருக்கணும். பக்கத்து பகுதி வீட்டுக்கார அடிச்சதா கூட அவ பேசி தீர்த்து முடிச்சுட்டு போங்கன்னு சொல்றாங்க. காவல் நிலையத்தில் அரசு அப்படின்னு சொல்லுது. நேற்று 2 பேருமே வாபஸ் வாங்குறாங்க. நான் எஃப்ஐஆர் போட்டேன் முடியாது அப்படிங்கிறாங்க. கொலை பண்ணானா, கொள்ளையடிச்சானா, இல்ல 2 பேருக்கு ஏதாவது ரத்த காயம் இருந்துச்சா? என்ன ஆச்சு? சாணார்பட்டி விஜயன் காலையில வெள்ளன பல்லு விளக்குறானோ விளக்கலையோ போன் பண்ணி எஸ்பிக்கு போன் பண்ணி 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து கையோட எஃப்ஐஆர் போட்டு உள்ள வை அப்படின்னு சொன்னது சாணார்பட்டி விஜயன். அது செய்தி காமித்தது திண்டுக்கல் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்படாத காவல்துறை அதிகாரி பிரதீப் அவர்கள். நான் மறுக்கவே மாட்டேன். நான் பேசினேன். என் தலைவர் சாணார்பட்டி ஒன்றிய தலைவர் வந்து திருடனா, குற்றவாளியா? இந்த சமுதாயத்திற்காக, இந்த சாணார்பட்டிக்காக, சாணார்பட்டி விஜய கொள்ளையடிக்கிற மணல கூட தடுத்தவே என்னுடைய மண்டல் தலைவர் மணிகண்டன்.
நீ போட்டிருக்கீங்க, எத்தனை நாளைக்கு போடுவ? 2026 அண்ணாமலை மாநிலத்தினுடைய முதல்வராக வருவாரு. இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிப்பாரு. அன்னைக்கு விஜயன் வந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்து எங்க கம்மியான்னு பாருங்க. நீங்க உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு சாணார்பட்டிக்குள்ள கோபால்பட்டிக்குள்ள வேலைக்கு போயிட்டு வர கூலி தொழிலாளி வந்தவுடனே லாட்டரி சீட்டை போய் வாங்கிட்டு வந்துருக்காங்க. செல்போன்ல வருது, போய் பாருங்க எத்தனை கடை இருக்குன்னு பாருங்க. டாஸ்மாக் கடை அந்த 62 பேர் இறந்ததுனால இன்னைக்கு 12 மணிக்கு மேல கடை திறக்கிறான், ராத்திரி 10 மணிக்கு மேல பூட்டிடுறான். இல்லைன்னா சாணார்பட்டி விஜய, அதாவது அவன் பிள்ளை குடிக்குமா? சாணார்பட்டி விஜய மூல முளைக்கு பெட்டு கடை மாதிரி திறந்து வச்சிருக்காங்க. கூலிக்கு போகக்கூடிய எத்தனை பெண்கள் தெரியுங்களா? அவன் மரம் ஏறி இந்த சமுதாயம், உழைக்கக்கூடிய சமுதாயம், அம்பலகார சமுதாயத்தில் அத்தனை சமுதாயம் சேர்ந்து நத்தம் தொகுதியில் உழைக்கக்கூடிய சமுதாயம். இந்த சமுதாயத்தில் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரே நபர் சாணார்பட்டி விஜயன். வேலை போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு நேரம் பொண்டாட்டி பிள்ளைக்கு அவன் ஏதாவது தீனி வாங்கிட்டு வருவான், புள்ள காத்துட்டு இருக்கு, பொண்டாட்டி காத்துட்டு இருக்கு. ஆனா குடிச்சு புட்டு கொண்டு போய் வீட்டுல பிள்ளைய அடிக்கிறது கொள்றது இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். காரணம் என்ன? சாணார்பட்டி விஜயனுடைய அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கள்ளுக்கடையை சாராய கடை அங்க திறந்து வச்சு உட்கார்ந்திருக்கான். டாஸ்மாக் கடைய இன்னைக்கு இயக்கூடிய ஆய்வாளர் தெரியாதா? இப்ப நான் வாங்க தைரியமான இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னா நத்தம் தொகுதியில இதே சாணார்பட்டியில என் தலைவர் மணி என்ன அரஸ்ட் பண்ண, நீ நீதிமானா இருந்தா, உன் ஆம்பளை இருந்தா நீ போங்க போய் அத்தனை லாட்டரி கடையை இழுத்து மூடு பார்ப்போம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எத்தனை பேர்த்த அரசு பண்ற காமி, நீ ஆண் மகன் என்பதை நான் நிரூபிக்கிறேன். இதே திருப்பி நான் பேசுறேன். பண்ணிருவியா? திறந்திருக்க கடை பூரா யாரோட கடை? சாணார்பட்டி விஜயனுடைய கடை, பினாமி கடை. எத்தனை குடும்பம் நாசமாயிட்டு தெரியுமா? வங்கோலியா இருக்கு. பாராளுமன்ற தேர்தலும் பொழுது ஒவ்வொரு வீடு வீடா ஓட்டு கேட்டு போறோம், மாம்பழம் வந்து கேட்டு போனோம். தாய்மார்கள் கண்ணீர் விடிச்சாங்க. ஏப்பா அது சாராய கலர் மூட சொல்லுமா அம்மான்னு அந்த மாட்டு வேட்பாளர்கிட்ட கேட்டாங்க. யார்கிட்ட தெலுங்கு மாட்ட கேட்டாங்க. நீ மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்து கடையெல்லாம் இழுத்து முறைன்னு சொன்னாங்க அந்த அம்மா. உண்மைதான், இல்லைன்னு இல்ல. ஆனா முடியல. ஏன்னா மக்கள் வந்து நல்லா ஓட்டு போட்டாலும் கூட வெற்றி பெற அளவுக்கு நீ கொண்டு வர முடியும். அடுத்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு நீ ஓட்டு போடணும். அன்னைக்கு சொன்னாங்க எப்படியாவது இந்த சாராயக்காக மூடுங்கம்மா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், வாழ்வு நல்லா இருக்கட்டும். உன் வீடு பூரா பாரு, பூரா கூரை வீடா இருக்கு, ஆசுவாச வீடா இருக்குது. புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து குடிச்சு போட்டு அது மாதிரி படுத்துக்கிறேன். பிள்ளைக்கு நான் தான் வீட்டுக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு போய் மோடி ஐயா கொடுக்கிற 100 நாள் வேலைக்கு ஒரு காசை கொண்டு போய் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்க, வயிறு பொழைச்சிட்டு இருக்கேங்கிறான். இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் திமுகவினுடைய அறிவிக்கப்படாத திமுகவினுடைய சாணார்பட்டி விஜயனுடைய ஒன்றிய செயலாளரா, அறிவிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. எஸ்பி அவர்களே, என் மீது வழக்கு போட்டீங்க. நீங்க ஓட விடுறேன் நீ சொன்னீங்க. இதே சாணார்பட்டி விஜய் காலையில 7 மணிக்கு உங்களுக்கு போன் பண்றார். போன் பண்ணி எப்படியா ரிமாண்ட் பண்ணு, இன்னைக்கு மாலை 6 மணிக்கு தனபால ரிமாண்ட் பண்றேன்னு சொன்னவரு காவல்துறை கண்காணிப்பாளர். நீதி அரசர் இருக்காங்க. நமது நாட்டில் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி அமர்ந்து இருக்கிற இடத்துல நியாயம் பிறக்கும் என்கின்றதில் நீதிமன்றத்துக்கு சென்றால் நமக்கு வழி பிறக்கும் சொல்லி இன்னைக்கு காலையில சென்னை மதுரை ஹைகோர்ட்டுக்கு போய் உடனடியா இருந்து நீதி அரசர்கள் இன்னைக்கு எனக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஜாமீன் கொடுத்தனால இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன். இல்லைன்னா இந்த லாட்டரி விற்கிறவங்க பிடிக்கிற உட்கார்ந்து குத்து வச்சு உட்கார்ந்து பாருங்க ஆய்வாளர், அவர் இந்நேரம் பிடிச்சிட்டு போயிருப்பாரு. பாஜக காரனை பொறுத்தளவு கைதுக்கு பயப்படணும் அல்ல, உண்மையை பேசுவோம், உறுதியா இருப்போம். காவல்துறை உங்களுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக
திமுக காரனுக்கு நீங்க போய் ஜால்ரா அடிக்காதீங்க, ஜால்ரா அடிக்காதீங்க. உங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்குது, நாளைக்கு நீ சட்டையை காட்டிட்டீங்கன்னா நீங்கள் சாதாரண மனிதன். அதே விஜயன் உங்களை டவுசரை காட்டிடுவார். நான் சொல்லல, விஜயனே சொல்றார். காவல்துறை மேல எங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கு. எங்க அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு காவல் உயர் அதிகாரியா இருந்தவர். அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, காவல்துறை எல்லாம் பாவம்பா, அவங்க எல்லாம் வந்து மக்களுக்காக இருக்காங்க, இருந்தாலும் ஆளுங்கட்சியுடைய அராஜகத்தினால அவங்க சில இதை பண்ண வேண்டியிருக்கு. இப்ப ஜாமீன் கொடுத்து அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. தனபால வரக்கூடாது, இந்த பொதுக்கூட்டத்துல பேசக்கூடாது, பேசுறா விஜயனை பத்தி பேசுவாரால பேசக்கூடாது, வரக்கூடாது சொல்லி இன்று மாலைக்குள்ள கைது பண்ணி முடிச்சு தரேன்னு சொல்லி சத்தியம் செய்தவர் எஸ்பி பிரதீப் அவர்கள் விஜயன். நீதி அரசாங்கம் இருக்காங்க, நியாயத்துக்காக இன்னைக்கு குரல் கொடுத்து எனக்காக இன்னைக்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க, தனபால கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதனால நீங்க கைது போட்டதால பயப்படுறதெல்லாம் அஞ்சுறதுக்கு நாங்க இல்ல. எத்தனை வழக்குகள் போட்டாலும் 30 வழக்கு என் மேல இருக்காங்க. இன்னைக்கு சொல்றாங்க அரசாங்க தரப்புல தனபாலன் மேல 30 வழக்கு இருக்கு, அவர் வெளியே விட்டுறக்கூடாது, அதனால நீங்க ஜாமீன் தராதீங்க அப்படிங்கிறாங்க. 30 வழக்கு காமியாங்கிறார். பொலிட்டிக்கல் லீடர் 4 வார்த்தை பேசுவாங்க, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்காங்க. காவல்துறை கண்காணிப்பாளருக்கு திருப்பி சொல்லிக்கிறேன், கைதுக்கு அஞ்சுபவன் நான் இல்ல, ஆனால் இதை சாதாரணமாக விடுபவனும் பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை என்று நானும் இல்லை தெரிவித்துக் கொண்டு, என் தலைவனை சாணார்பட்டி வடக்கு ஒன்றியத்துடைய தலைவனை விஜயன் சொல்லி நீ கொண்டு உள்ள வச்சிருக்கிறீங்க. இதற்கு சரியான தக்க நடவடிக்கை பாஜக சார்பாக எடுப்போம் என்று சூழ்நிலைத்து இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அத்துணை தாய் உள்ளங்களுக்கும் தந்தை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களை தாருங்கள். நம்முடைய பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா தாமரைக்கு வாக்களியை தாருங்கள் என கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை நண்பர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கே.